தமிழ் பேசுகின்ற என் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றும் உங்களுடன் உங்கள் நண்பனாக, அதாவது நாங்கள் ஆல்ரெடி யூகே விசா எவ்வாறான யூகே இன்று இலங்கையை பொறுத்தப்படல எங்களோட நாட்டிலிருந்து, அதே நேரத்தில் இந்தியாவாக இருந்தாலும் சரி, எங்களோட நாடாக இருந்தாலும் சரி, இலங்கையிலிருந்து நிறைய மக்கள், அதாவது ஸ்டூடெண்ட் விசாவாக இருந்தாலும் சரி அல்லது ஒர்க் விசாவாக இருந்தாலும் சரி, தமிழ் உறவுகள் அதிக அளவிலான யூகே அல்லது கனடா என்ற நாட்டுக்கு அதிக அளவிலான மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. ஸோ வந்து கொண்டிருக்கின்றாங்க. அந்த வகையில் நாங்கள் எவ்வாறான விசாவில் நாங்கள் எவ்வாறு ஒரு ஒர்க் பெர்மிட்டை பெற்றுக்கொள்வது, யூகேயில் எவ்வாறு ஒரு ஒர்க் பெர்மிட்டை பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதக்கள் நீங்கள் விஜி ரத்னா என்ற வீடியோவில் அதோட லிங்கை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்காதக்கள் போய் பாருங்கள். ஃபுல் டீட்டெயிலும் ஃபுல் வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஜாப் ஒர்க் பெர்மிட்டை பெற்றுக்கொண்டா நாங்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு அந்த வேலை எவ்வாறான வேலைகள் இங்கே காணப்படுது. ஒன்று, ஏற்கனவே பார்த்தது போல ஓஃப்லைசன் ஷாப், அதாவது ஓஃப்லைசன் ஷாப்பாக இருக்கலாம், அல்லது வாவர் ஷாப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு சிக்கன் ஷாப்பாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஷாப்பாக இருக்கலாம். அதுக்கு நாங்கள் யூகேயில் லைசன்ஸை பெற்றுக்கொண்டு இலங்கையில் இருக்கிறார்கள் அல்லது இந்தியாவில் இருக்கிறார்கள், அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற யாரையா இருந்தாலும் நாங்கள் ILD எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆளை நாங்கள் யூகேக்கு எடுக்கலாம். ஸோ அதொண்டு. அதே நேரத்தில் ரெண்டாவது ஒன்று கேர்டேக்கர் என்று சொல்கிறது. அந்த கேட்டர் ஒர்க்குக்கும், அதாவது கேட்டர் ஒர்க்குன்னு சொல்றது ஒருவரை கேர் பண்றது, ஒருவரை பராமரிக்கிறது, ஒரு இயலாதவரோ அல்லது வயது போன ஒருவரையோ அந்த கம்பெனி அந்த ஒரு நபர் என்ன செய்யணும்னு சொன்னா அவரை பராமரிக்கிறது, A to Z அவரை பராமரிக்கிறது. அந்த வேலை உண்டு. இப்படி 2 வேலைக்கு தான் அதிக அளவிலான எங்களுடைய மக்கள் யூகேக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒர்க் பெர்மிட்டில் வருபவர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டியது ILD எக்ஸாம் கட்டாயமான ஒன்றாக காணப்படுகின்றது. எந்த ஒரு நடுவர்களின் கதைகளை ஏமாந்து, அதாவது ஏஜென்ட்ஸ் தரகர்மாற கதைகளை கேட்டு ஏமாந்து உங்களுடைய பணத்தை வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்று நாங்கள் பல வீடியோவில் நான் பார்த்திருக்கின்றேன். இந்தியாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய இலங்கையாக இருந்தாலும் சரி, இளைஞர் யுவதிகள் அதிக அளவிலான பணத்தை இடைத்தரகர்கள நீங்கள் கொடுத்துட்டு என்ன செய்யணும், ஏமாந்து போகிறீங்க. ஏமாந்து போகிறதுன்னு சொல்கிறது 5 லட்சம் 10 லட்சம் ரூபா காசு கொடுத்துட்டு ஏமாந்தாலே எவ்வளவு தலையிடி. அந்த காசை நாங்கள் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் அந்த காசை நாங்கள் எடுத்து இன்னொருத்திட்ட கொடுத்து அவர் எங்களை ஏமாற்றும் போது அது சரியான ஒரு வேதனையாக இருக்குது. உங்களுடைய ஃபியூச்சருக்கு நாங்கள் எதிர்காலத்தில் நினைக்கின்ற ஒரு இலக்கு அடங்கி கொள்ளாத அளவுக்கு எங்களுடைய மனநிலை பாதிக்கக்கூடும். ஸோ நீங்கள் ஒரு செயற்பாடை செய்கின்ற போது, இது ஒரு பெரிய ஒரு முடிவு, யூகே வாரது அல்லது கனடா போகிறதுன்றது ஒரு பெரிய ஒரு முடிவு. அதை நீங்கள் சரியான முறையில் சரியான நபரை தெரிவு செய்கின்ற இவ்வாறான செயற்பாடுகளை செய்யுங்கள் என்று நான் உங்கள்கிட்ட சின்ன ஒரு ரிக்வஸ்டாக சொல்கிறேன். ஸோ உங்களுடைய பணம் பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள், வீண் விரயம் ஆகாமல் இருப்பதற்கு. ஸோ அதே நேரத்தில் நாங்கள் இங்கே யூகேக்கு வர வலிக்கிற நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராவாங்க. நான் இலங்கையில் நான் இன்னவா இருந்த நான், அல்லது இலங்கையில் நான் இப்படி வாழ்ந்த நான், இங்கே வந்து நான் இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லி நினைச்சு கொண்டு யூகேக்கு வர வேணாம். என்ன வந்துட்டு நாங்கள் பிறகு ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் வாரதா இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வாங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் யூகேயாக இருந்தாலும் சரி, கனடா வந்தீங்கன்னு சொன்னாலும், கனடா போனீங்கன்னு சொன்னாலும் கூட அங்கே சரியான முறையில் நாங்கள் பணத்தை மேக் பண்ணலாம், பணத்தை உழைக்கலாம். சந்தோஷம் மற்றது அது அதர் சைடில் இருக்க நாங்கள் பணத்தை உழைக்கின்ற நோக்கத்தில் நாங்கள் கட்டாயம் உழைக்கக்கூடிய முறையில் இந்த நாடுகள் அமைந்திருக்கின்றது. அதை நாங்கள் யாராலும் மறக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. உழைக்கக்கூடிய நாடுகளாக காணப்படுகின்றது. அடுத்த வேலை வாய்ப்புகள் அதிக அளவு காணப்படுகின்றது. ஸோ நீங்கள் வருகின்ற போது எந்த ஒர்க் விசாக்கு நீங்கள் வாரீங்க என்றதை சரியான முறையில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இங்கே நிறைய பேர் ஷாப் ஒர்க் அல்லது வேறு கம்பெனிகளுக்கு ஒர்க் என்று சொல்லி வந்து இங்கே கம்பெனிகள் இல்லாத சந்தர்ப்பங்கள் இங்கே இருக்குது. நிறைய சந்தர்ப்பங்கள் வேலை இல்லாமல் இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தொழிலை தேடி எடுத்துக்கொள்வதற்கு ஒரு உதவிக்கு ஒருத்தர் இல்லாத சந்தர்ப்பங்கள் நிறைய காணப்படுகிறது. ஸோ நீங்கள் வருகின்ற போது மற்றவங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், நான் வீடியோ போடுறாங்க,
மற்றவங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் ட்ரை பண்ணுறது சொல்லாமல் ட்ரை பண்ணால் ஒரு வெளிநாடு போகும்போது இன்னொருத்தட்ட நீங்கள் அட்வைஸ் கேளுங்க. ஸோ 10 பேர்ட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்கின்ற போது அல்லது யூடியூப் வீடியோவில் பாருங்கள், கேட்கின்ற போது புது புது ஐடியா உங்களுக்கு தோணும். அதில் இருந்து நீங்கள் ஒரு ஐடியாவை நீங்கள் உங்களோட ஓன் ஐடியாவை எடுத்து டிசைட் பண்ணி யூகேக்கோ அல்லது கனடா போகிறதுக்கு வெளிக்கிடுங்க. ஸோ நீங்கள் ஒருத்தட்டையும் கேட்காம அல்லது ஒருத்தட்டையும் ஐடியா கேட்காம வெளிக்கிற போது சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய அளவிலான அதிகளவிலான பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஸோ கஷ்டப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய சொன்னால் யூடியூப் வீடியோவில் பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட கதைச்சி எப்படி சொல்லி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தகவலை திரட்டிக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ 2 வீசாவில் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒர்க் வீசாவில் அந்த ஒர்க் வீசா எப்படின்னு சொன்னால் ஒன்று ஆஃப் லைசன்ஸ், அதாவது ஷாப்புகளுக்கு ஆஃப் லைசன்ஸ் ஷாப் ஆல்ரவுண்ட் எல்லா ஷாப்புகளுக்கு ஃபெட்ரல் ஸ்டேட் ஆஃப் எல்லாத்துக்கும் வந்து கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் செகண்ட் கேர்டேக்கர் ஒர்க்குக்கு வந்து கொண்டிருக்காங்க. ஸோ ஆஃப் லைசன்ஸ் ஒர்க்குன்னு சொன்னால் என்னன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த நீங்கள் ஒரு ஷாப்புக்கு நீங்கள் வேலைக்கு வாரீங்கன்னு சொன்னால் ஆஃப் லைசன்ஸ் வேலைக்கு வாரீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண சில்லறை கடை, அந்த சில்லறை கடையில் இங்கே என்ன செய்திருப்பாங்கன்னா ஆஃப் லைசன்ஸ்ன்னு சொன்னால் ஆல்கஹால் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான். அதாவது பியர், வைன், அடுத்தது மற்ற ஆல்கஹால் ஐட்டங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் மல்லிகை சாமான், அதாவது சில்லறை கடையோட சேர்த்து இதுவும் அதே ஒரே கடைக்குள்ளேயே இதுவும் இருக்கும். அதோட மற்ற சில கடைகளில் வேறு சின்ன டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கலாம், சிலதில் இது லாட்ரி இருக்கலாம், அப்படி சில சின்ன டிபார்ட்மெண்ட்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் மெயினாக இருக்கும், இதுதான் உங்களோட வேலையாகவும் இருக்கும். நீங்கள் வந்தோடனே அங்கேருந்து வரும்போதே நான் வந்துட்டு கவுண்டரில் இருக்கிற வேலை மட்டும்தான் நெஞ்சு நினச்சி கொண்டு வாரது தவறான ஒரு விடயம். ஸோ நீங்கள் அங்கேருந்து வரும்போது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. நான் 5 வருஷத்துக்கு எனக்கு யூகேயில் இருக்கிற இந்த சொந்தக்கார சகோதரமா அல்லது ஃப்ரெண்டோ எனக்கு வீசா தாராங்க, வீசா பெற்றுக்கொள்கிறோம், அவங்களோட லைசன்ஸ் வச்சு நாங்கள் வீசா பெற்றுக்கொள்கிறோம். அவங்களோட கடையில் போயிட்டு நாங்கள் இன்ன வேலை தான் செய்ய போகிறோம்னு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வாங்க. இங்கே வந்ததுக்கு பிறகு நீங்கள் தடுமாற வேணாம். நாங்கள் படித்து கொண்டு வந்தாங்க அல்லது நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு வந்தாங்க, நாங்கள் இப்படி இருந்தாங்க, இங்கே வந்து கொண்டு இப்படி செய்யலாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் இங்கே வந்து தடுமாறதை விட நீங்கள் அங்கேருந்து வரும்போதே நான் இன்ன வேலைக்குத்தான் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களோட வேலையை ஈஸியான முறையில் அமைச்சு கொள்ளலாம். சில பேர் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் என்ன வேலைன்னு தெரியாது யூகே அல்லது கனடான்னு சொன்ன உடனே நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்தோம்னா நாங்கள் வாரம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி நடுத்தரகர்கள்ட்ட சொன்னோடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான காசை வாங்கி கொண்டு உங்களையும் ஏற்றி விடுறாங்க. சில பேர் ஏமாத்துறது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம், அதில் நாங்கள் தலையிடாது. ஸோ நீங்கள் இங்கே வந்தோடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் ஆஃப் லைசன்ஸ்னால் நீங்கள் கட்டாயம் டெலிவரி வரும், அதை இறக்கி ஸ்டோரில் அடக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வரும். அதே நேரத்தில் ஸ்டோரில் இருக்கிற சாமானத்தை நீங்கள் கடைக்குள்ளே கொண்டு வந்து உரிய இடத்துல அடக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வரும். அதே நேரத்தில் டில்லில் டில்லுன்னு சொன்னால் கவுண்டரில் நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வரும். அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜ் ஐட்டங்களை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ஆல் ரவுண்டாக நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் நம்மளோட ஊரில் இருக்கிற ஒரு சில்லறை கடை, ஒரு அளவு, அதாவது சின்ன சில்லறை கடை, பெரிய ஒரு சில்லறை கடையில் ஒரு சில்லறை கடையில் எவ்வாறான வேலை சிஸ்டம் A to Z எவ்வாறு அந்த வேலை சிஸ்டம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவாக ஹார்டாகவும் இருக்கும், அதிகளவாக சாஃப்டாகவும் இருக்கும் வேலை. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். நான் போயிட்டு இந்த வேலையை தான் செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி ஃபிட் ஆகி, அதாவது ஆல்ரெடி இந்த வேலையை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி மனசில் நினச்சிக்கொண்டு நீங்கள் இந்த யூகேக்கு வந்து இறங்கி அந்த வேலையை செய்கின்ற போது உங்களுக்கு அந்த வேலை ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அமைச்சு கொள்ளலாம். ஸோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் 5 years ஒர்க் வீசா எடுத்தீங்கன்னு சொன்னால் 5 years நீங்கள் அவங்களோட இருக்க வேண்டியது ஒரு நிர்பந்தம் கொண்டு வரும். அப்போ உங்களோட மனநிலையும் சரியாக முதலாளிக்கும் உங்களுக்கும் சரியான முறையில் அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டு போகலாம். ஸோ அடுத்தது கேர்டேக்கர்னு சொன்னால் கேர்டேக்கர் வேலையும் ஒரு எங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ் மாதிரி, ஒரு நர்ஸ்ன்னு சொல்லலாம், நர்ஸ் மிட்ஃபை மாதிரி. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க A to Z ஒரு வார்டில் இருக்கும்போது அவங்க A to Z எவ்வாறு பார்ப்பாங்களோ அதே மாதிரி, அதை விட கொஞ்சம் மேலதிகமாக இருக்கும். இந்த நாட்டில் மேலதிகமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கொண்டு வரும். ஒரு 7வது ஒருவர் வருவர்னு சொன்னால் அவரை A to Z நாங்கள் பார்க்க வேண்டி வரும். A to Zன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்கி இருக்கும். அவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டிய, அவ்வாறு அதை பார்க்கக்கூடிய, அதை நாங்கள் செய்யக்கூடிய மனநிலையங்களுக்கு இருக்கும். அதாவது நாங்கள் எந்த நாளும் அந்த ஹாப்பி மூடில் இருக்கணும்,
என்ன ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஒரு ஆள் வரும்போது அவரோட கதைச்சி சந்தோஷமாக அவருக்கு உளவியல் ரீதியான அட்வைஸ் பண்ணி உளவியல் ரீதியாக அவரோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கூட கொண்ட ஒரு ஆளாக நாங்கள் இருக்கணும். ஸோ அவ்வாறு தான் அந்த வேலை அமையும். ஏ டு செட் ஒருவரை நாங்கள் பராமரிக்கிறதுக்கு ஒருவரை நாங்கள் பராமரித்து நாங்கள் செய்யக்கூடிய ஒரு டலனில் அந்த மனநிலையில் நாங்கள் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கணும் அந்த வேலை. அதே நேரத்தில் பெட்ரோல் செட்டை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பெட்ரோல் செட்டில் நாங்கள் பெட்ரோல் எல்லாம் டிஜிட்டல் முறை. நான் எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி பெட்ரோல் பம்ப் எடுத்து அடிக்கிற அப்படி ஒன்று இல்லை, டிஜிட்டல் முறையில் அதுக்குள்ளேயும் ஓஃப்லேஷன் கடை இருக்கும். அந்த பெட்ரோல் செட்டோட சேர்த்த மாதிரி ஓஃப்லேஷன் கடை இருக்கும். அந்த கடையில் இருந்து கொண்டே நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் டில்லில் கவுண்டரில் இருந்து கொண்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆன்லைனில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி அந்த சிஸ்டங்கள் அமைஞ்சிருக்கும். ஸோ அவ்வாறான முறையில் பெட்ரோல் செட் இருக்கும். ஸோ இப்படித்தான், அதாவது கஷ்டமுடன் சேர்ந்தது தான் வேலை. எல்லா இடமுமே கஷ்டம் இல்லாமல் சிலதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கஷ்டமும் இருக்கும், அதே நேரத்தில் கஷ்டம் இல்லாத ஒரு சந்தர்ப்பமும் இருக்கலாம். ஸோ இவ்வாறு தான் அந்த வேலை அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த வேலையை சம்மந்தமாக அறியணும்னு சொன்னால் என்னுடைய கதைக்கலாம், அல்லது யூகேயில் இருக்கிற எவர் இருந்தாலும் இந்த வேலை எவ்வாறு இருக்கும், எனக்கு நான் போனதுக்கு இந்த வேலை எனக்கு சூட்டபுளாக இருக்குமா என்று சொல்லி எல்லாரோடையும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் அறிஞ்சு கொள்ளலாம். அறிஞ்சு கொண்டதுக்கு பிறகு இது சம்மந்தமான ஒர்க் வீசா சம்மந்தமான முயற்சிகளை செஞ்சு நீங்கள் ஐஎல்டி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒர்க் வீசாவை நீங்கள் ட்ரை பண்ணி யூகேக்கு வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை இன்னமும் இருக்கிறத விட அதிகரித்து கொள்ளலாம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் நண்பனாக